அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து மதத்தில் அமாவாசை அப்படின்னா அது ஒரு முக்கியமான நாளுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நம்ம வணங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம முன்னோருடைய வழிபாட்டை இந்த நாளில் செய்யும்போது சக்தி அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் பலரும் பித்ருக்களுக்கு பூஜை செய்கிறத பார்த்துருப்போம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசையுமே முன்னோர்களை வழிபட ஏற்றது அப்படின்னு சொன்னாலும், சில அமாவாசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஆடி அமாவாசை, தை மாத அமாவாசை, மகாலய அமாவாசை எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே போல் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஆஷ்டாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே முக்கியமான அமாவாசையாகவும் கருதப்படுது. இது முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதோடு பித்ருக்களிடம் இருந்து எளிதில் விடுபட வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசையாகவும் சொல்லப்படுதுங்க. 2025ஆம் ஆண்டு இந்த ஆஷ்டாட அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் போன்ற சடங்குகள் செய்கிறவங்க இந்த நாளை தேர்ந்தெடுத்து செய்கிறது ரொம்ப நல்லது. இது போல் மேலும் இந்த அமாவாசையை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம், கண்டிப்பாக இந்த நாளில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாளில் எப்படி வழிபாடுகளை செய்வீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக செய்யவே கூடாதுன்னு தெரிந்தால் அதை பற்றி எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் இருந்துகிட்டே இருக்குங்களா? அதாவது நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன், அந்த வீடு என்னால் கட்ட முடியாமல் தடையாகவே இருக்குது. நல்ல ஒரு தொழில் செய்து அந்த தொழிலில் நல்ல வருமானம் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் அது செய்ய முடியல அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களும் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போ அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆஷ்டாட அமாவாசை, அதாவது ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை வருது. இந்த முன்னோர்களை வழிபாடு செய்வது இந்த நாளில் ரொம்பவே முக்கியங்க. இன்று பித்ரு தர்ப்பணம் போன்ற சடங்குகளும் செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவே நல்லது. ஏழைகளுக்கு தானம் செய்வது, பிராமணர்களுக்கு உணவு அளிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாள் அன்னைக்கு பசு, நாகம், காகம், எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. இந்த ஜூன் 24ஆம் தேதி மாலை 6:57 மணிக்கு துவங்கி ஜூன் 25 மாலை 5 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. அமாவாசை அன்னைக்கு காயத்ரி மந்திரம் ஜெயிப்பது ரொம்ப நல்லது. பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிண்ட தானம் கொடுக்கறது போன்றவையெல்லாம் செய்யலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அமாவாசை அன்னைக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கும். சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்குது. அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய சக்தி குறைவாக கூட இருக்கலாம். முன்னோர்களுடைய பெயரில் பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து சாத்வீக உணவு கொடுப்பாங்க. அவர்களுக்கு துணிகள் மற்றும் தட்சணை கொடுப்பாங்க. குடும்பத்தில் மூத்த ஆண் உறுப்பினர் பித்ரு தர்ப்பணம் செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. குறிப்பிட்ட இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து புனித நீராடுறது நல்லது. கங்கை நதியில் நீராடி அங்கும் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பித்ரு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக கொடுக்கலாம். முன்னோர்களுடைய மோட்சத்திற்காக காயத்ரி மந்திரம் ஜெபிக்கலாம். பசு, நாய், காகம், எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது மிகவும் புண்ணியமானது. பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து உணவு, ஆடை மற்றும் தட்சணை வழங்குவது ரொம்ப நல்லதுங்க. அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தானங்கள் மற்றும் பூஜைகள் முன்னோர்களுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அமாவாசை அன்னைக்கு நல்ல காரியங்களை நாம் செய்யலாம். அமாவாசை நாளில் சிலர் விரதம் இருப்பாங்க. அவர்கள் அன்று ஒரு வேளை மட்டும் உணவு உண்பாங்க. சிலர் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. மேலும் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு.
அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை சமர்ப்பிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு தீய சக்திகள் அதிகமாக இருக்கும் என்றும் சிலர் நம்புகிறாங்க. அதனால் அன்று கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அமாவாசை ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் நமக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற இது ஒரு மிகவும் நல்ல வாய்ப்பு எனவும் சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு தானம் செய்து புண்ணியம் பெறுவது மிக மிக அவசியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த ஆனி மாத அமாவாசையில் 5 விஷயங்களை மறக்காமல் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆனி அமாவாசை என்றும் வேத நாட்காட்டியின்படி பஞ்சாங்கத்தின்படி ஆஷ்டாட அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான். ஆனி மாதம் கிருஷ்ணபட்ச அமாவாசை திதி வரும் நாளில் புண்ணிய நீர்நிலைகளில் குளித்து தானம் செய்ய வேண்டும். இந்த நாள் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்கள் ஆசி பெற சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த ஆனி மாத அமாவாசை ஜூன் 25 புதன்கிழமையில் வருது. குறிப்பிட்டு இந்த புதன்கிழமை அமாவாசை வரும் நாளில் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பார். வழக்கமாக செய்யக்கூடிய திதி அல்லது தர்ப்பணம் தவிர்த்து அமாவாசை நாளில் 5 விஷயங்களை செய்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி முன்னோர்களுடைய ஆசையை பெற உதவும். அமாவாசை திதி அன்னைக்கு காலையில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அமாவாசை திதி அன்று கருப்பு எள், தண்ணீர், கருப்பு துணி மற்றும் தர்ப்பை வைத்து தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்புங்க. தர்ப்பணம் செய்த பிறகு அரிசி மற்றும் வாழைக்காயை தானமாக கொடுக்கலாம். அமாவாசை நாளில் அரச மரத்தை வழிபடுவது ரொம்ப விசேஷமானது. மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் ஆகியோர் அரச மரத்தில் வசிப்பதாகவும் நம்பப்படுது. ஆனி அமாவாசை நாளில் அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம தானம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்கிறாங்க. இந்த நாளில் நல்ல செயல்களை செய்வது கடவுளினுடைய ஆசையை பெற்றுக் கொடுக்கும். எள், துணிகள், உணவு தானியங்கள், மேலும் இனிப்புகள், குடை, காலணிகள், தட்சணை போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். அதே போல் ஏழை நபர்களுக்கு தானமாக செய்யக்கூடியது அல்லது அவர்களுக்கு உணவும் வழங்கலாம். நீர்நிலைகள் சுத்தம் செய்தலும் இந்த நாளில் செய்யலாங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு நாம் நீர்நிலைகளை சுத்தம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்கிறாங்க. அதாவது பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் தான் அமாவாசை நாளில் தானம் செய்வது கொடிய பாவங்களை போக்கும், பித்ரு சாபம் இருந்தால் கூட நீங்கி போகும் என்பது ஐதீகம். ஒருவருக்கு நாம் அன்னதானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் கடைபிடித்துட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது. அதிகாலையிலேயே குளித்து முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, குளத்தங்கரை இந்த இடங்களில் நம்ம வழிபாடு செய்கிறதும் வாழ்க்கையில் இது நல்ல ஒரு புண்ணிய பலன்களை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் ஒரு வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தமிழ் வருடப்பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை இது போன்ற நாட்களில் நாம் மகாலய அமாவாசை உள்ளிட்ட 96 தர்ப்பணங்களை ஒருவர் செய்வது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஆனி மாத அமாவாசை வந்திருக்கு. ஆனால் செவ்வாய்க்கிழமை மாலை 6:56 மணிக்கு அமாவாசை தொடங்குது. எனவே அமாவாசை நேர இரவு வழிபாட்டை நாம் செய்வது நல்லது. குறிப்பிட்டு இந்த நாளில் நீங்கள் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. காகங்களுக்கு உணவுகளை நம்ம தானமாக கொடுக்கலாம். காகங்களுக்கு எள் கலந்த சாதத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக காகங்கள் உணவாக அதை வைக்கிறதால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். தர்ப்பணம் செய்து முடிக்கும் வர வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம், பூண்டு இவையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. தர்ப்பையில் படக்கூடிய தர்ப்பணங்கள் ஸ்வேதாதேவி எடுத்து செல்வதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இப்படி இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அதனால் பலன் நிறைய உண்டு. பித்ரு வழிபாட்டில் முக்கியமான பங்கு வகிப்பது கருப்பு எள் தான். அதே போல் புனிதம் நிறைந்த தர்ப்பை புல்லும். இந்த ரெண்டுமே மிக உயர் சக்தி கொண்டது. எள் என்பது மகாவிஷ்ணுவின் வியர்வையில் இருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுது. தர்ப்பணம் சிரார்த்தம் செய்யும் போது கருப்பு எள்ளை பயன்படுத்தும் போது பித்ருக்கள் முழு திருப்தி அடைகிறாங்க என்பது ஐதீகம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான விஷயம்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.